இன்னைக்கு என்ன சமையலோல நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் புளிச்சது செய்ய போகிறோம். அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். மாங்காய் புளிச்சது செய்ய தேவையான பொருட்கள்: மாம்பழம் 1, தயிர் 1 கப், சின்ன வெங்காயம் 10, துருவிய தேங்காய் 1 கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய் 2, சிறிதாக நறுக்கிய இஞ்சி சிறு துண்டு, எண்ணெய் தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் 4, வெந்தயம் சிறிதளவு, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன், கருவேப்பிள்ளை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. மாங்காய் புளிச்செரி செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துருக்கோம். இதில் நான் என்ன செய்கிறேன்னா, சின்ன வெங்காயம், தேங்காய், துருவின தேங்காய், கொஞ்சம் இஞ்சி, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக என்ன செய்யுங்கன்னா வெந்தயம் சேருங்க. ரொம்ப வெந்தயம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிரும். அதனால கொஞ்சம் போல் என்ன செய்யணும்னா வெந்தயத்தை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த தேங்காய் இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். அந்த மண்சட்டி நல்லா சூடாகிடுச்சு. இதில் என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கலாம். அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ மாம்பழ சீசன் இருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன செய்கிறோன்னா மாங்காய் புளிச்சேரி, அதாவது கொஞ்சம் மாம்பழம் எப்படின்னா ரொம்ப பழுத்து இருக்கக்கூடாது, கொஞ்சம் காயாகவும் இருக்கணும். அப்போ தான் இது அதாவது ரொம்பவும் காயாக இருந்துடக்கூடாது, கொஞ்சம் பழமாகவும் காயம் இல்லாமல் இருக்கு இல்லையா, அந்த தரத்துலேருந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இதை வெட்டி வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே நம்ம வதக்கி எடுத்துட்டு, அந்த வதங்குற டைமில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் தண்ணியும் விட்டுறலாம். லைட்டாக தண்ணியை விட்டாச்சு. இன்னொரு 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம அப்படியே கொஞ்சம் வேக விட்டுடலாம். இப்போது இந்த மாங்காய் ஆல்மோஸ்ட் என்னாச்சுன்னா, அந்த மாம்பழம் ஓரளவு குக் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் குக் பண்ண விடலை. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நான் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை நம்ம அப்படியே இதில் சேர்த்துடலாம். இதை என்ன செய்யணும்னா அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துலாம். இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டையும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்தாச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க. இது என்னென்னா ஒரு லைட்டாக ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதே நேரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். இதில் தாளிப்பு கரண்டி எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம். அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன்னா, வச்சிருக்கிற இந்த கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதே நேரத்தில் காஞ்ச மிளகாய், இது இங்கே பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதே நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னா, இங்கே இந்த மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் இங்கே தயிர் எடுத்திருக்கேன். தயிரில் கொஞ்சம் நல்லா தண்ணியை விட்டுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கட்டி தயிராக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. இதில் என்ன செய்ய போகிறோம், இப்போது இதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். இப்போ
நம்ம வந்து இந்த தாளிப்பை என்ன செய்ய போகிறோன்னா அப்படியே இதில் சேர்த்துடலாம். இவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிள். இதை வந்து என்னென்னா ஒரு ரைஸோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையான டேஸ்ட் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம், மாங்காய் இல்லை அப்படின்னா, ஆனால் இப்போ மாங்காய் சீசன் இருக்குது, அதனால் மாங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாட்டினா பைனாப்பிள் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டினா ஆரஞ்சு யூஸ் பண்ணால் கூட செமையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, அதனால் இப்போ எடுத்து பிளேட் பண்ணிடலாம்.